ஓசோன் என்பது ஒரு கேஸ் மாலிகுல். அது 3 ஆக்சிஜன் கூறுகளாக ஆகப்பட்டது. அதாவது இட் ஹாஸ் 3 atoms of oxygen. ஓசோன் எங்க காணப்படுகின்றது? பூமியோட வளிமண்டலத்தில், அதாவது பூமியோட அட்மாஸ்பியர்ல வெவ்வேறு லேயர்கள் இருக்கின்றது. அதுல ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ன இருக்கிற லேயர்ல ஓசோனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கப்படுறதுனால அந்த லேயருக்கு ஓசோன் லேயர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த லேயர் பூமியில இருந்து ஒரு 13ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஓசோனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன் எப்படி உருவாக்கப்படுகின்றது? எர்த்தோட அட்மாஸ்பியர்ல 21% ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கின்றன. இந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் சன்லைட்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷன்ஸ்க்கு நடுவில் நடக்கின்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக ஓசோன் மாலிகூல்ஸ் உருவாக்கப்படுகின்றன. முதல்ல யூவி ரேடியேஷன்ஸ் மூலமாக இந்த ஆக்சிஜன் O2 மாலிகூல் 2 மோனோ ஆட்டம் OO ஆக்சிஜன் ஆட்டமாக பிளக்கப்படுகின்றன. இரண்டாவதாக இந்த O ஆட்டம் ரொம்ப ஹைலி ரியாக்டிவ். அவங்க உடனே இன்னொரு ஆக்சிஜன் மாலிகூல் O2 மாலிகூலோட சேர்ந்து O3 அதாவது ஓசோன் மாலிகூல்ஸாக உருவாக்கப்படுகின்றன. இந்த ஓசோன் உருவாக்கப்படுறதுக்கு சன்லைட் கண்டிப்பாக அவசியமானது. சன்லைட்டோட பிரசன்ஸ்ல தான் ஓசோன் மாலிகூல்ஸ் உருவாக்கப்படும். ஏன்னா அது உருவாக்கப்படுறதுக்கு அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் தேவைப்படுகின்றன. ஒரு ஓசோன் மாலிகூலோட லைஃப் டைம் 1000 செகண்ட்ஸ், அதாவது லெஸ் தென் 20 மினிட்ஸ். ஸோ ஒரு பக்கம் ஓசோன் மாலிகூல்ஸ் உருவாயிட்டே கொண்டே இருக்கும், அதே சமயம் இன்னொரு பக்கம் ஓசோன் மாலிகூல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட சமயத்தில் டோட்டல் கான்சென்ட்ரேஷன், அதாவது மொத்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓசோன் எப்பவுமே சமமாக இருக்கும். சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் ஓசோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால டிராபிக்கல் ஏரியாஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோனோட கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அட்மாஸ்பியர்ல ஓசோனோட கான்சென்ட்ரேஷனை எப்படி மெஷர் செய்யறது? ஓசோனோட கான்சென்ட்ரேஷனை மெஷர் செய்யறதுக்கு 2 டெக்னிக் இருக்கு. ஒன்னு லோக்கல், இன்னொன்னு ரிமோட். லோக்கல் டெக்னிக்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ல டைரக்டா ஏரை செலுத்தி அதுல எவ்வளவு ஓசோன் இருக்குன்னு மெஷர் பண்றது. இதுக்கு 2 அடிப்படையானது. ஒன்னு எவ்வளவு அமௌண்ட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் ஓசோன் அப்சார்ப் ஆயிருக்குன்னு வச்சு கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா எவ்வளவு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு ஓசோன் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று ரிமோட் டெக்னிக். இதுல இன்ஸ்ட்ருமெண்ட்டை பலூன் இல்லைன்னா சேட்டலைட், ஏர்கிராஃப்ட் மூலமாக செலுத்தி எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு அடிப்படை அகைன் அப்சார்ப்ஷன் ஆஃப் அல்ட்ராவயலட் லைட் பை ஓசோன். இந்த அல்ட்ராவயலட் லைட்டுக்கு சோர்ஸ் பாத்தீங்கன்னா சன்லைட்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா லேசர் லைட்டாவும் இருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ரெகுலரா ஓசோனோட லெவல் அட்மாஸ்பியர்ல எவ்வளவு இருக்குன்னு டிசைன் பண்ணவர் கார்டன் எம்பி டாப்சன். அவருடைய இன்ஸ்ட்ருமெண்டோட பெயர் டாப்சன் ஸ்பெக்ட்ரோமீட்டர். அவர் சிறப்பிப்பதற்காக த யூனிட் டு மெஷர் ஓசோன் பாத்தீங்கன்னா டாப்சன் யூனிட். ஓசோன் லேயரோட முக்கியத்துவம் என்ன? ஓசோன் லேயர் பூமியை சுத்தி ஒரு கொடை மாதிரி இருந்து இங்க வாழ்கின்ற உயிரினங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் தருது. சன்லைட்ல இருந்து வரக்கூடிய சோலார் UVB அல்ட்ராவயலட் B ரேடியேஷன்ஸ்ல இருந்தும் மற்ற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ல இருந்தும் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகின்றன. இந்த ஓசோன் லேயர் மெலிதாக மெலிதாக பிளான்ட்ஸ் டேமேஜ் ஆகும். பிளாங்டான்ஸ், அதாவது ஓஷன்ஸ் மேல இருக்கிற சிறிய சிறிய தாவரவியல் டேமேஜ் ஆகும். இதனால மற்ற உயிரினங்களுக்கு ஃபுட் ஷார்டேஜ் ஆகும். இது மட்டும் இல்லாம மற்ற உயிரினங்களுக்கு ஜென்ராவே வாழ்வதற்கான நோய்கள்லாம் வரும். ஹியூமன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா தோல் நோய்கள், கண் நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைபடுதல், இது போன்ற பிரச்சனைகள் வரும். ஸோ ஓசோன் லேயர் இருக்கிறதுனாலதான் பூமியில எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கப்பட்டு வாழ்கின்றன. ஸோ ஓசோன் லேயர் ஒரு ஷீல்டு மாதிரி எல்லா உயிரினங்களும் சேஃபா வாழ்றதுக்கான ஒரு ப்ரொடெக்டிவான லேயர். மூலமா சில சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றோம். அதுல இருக்கிற சில ஆட்டம்ஸ் ஓசோனை போய் டெப்ளீட் பண்ணுது. ஸோ அந்த ஆட்டம்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குளோரின் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ். இந்த குளோரின் ஆட்டமும் புரோமின் ஆட்டமும் ஹாலஜன் ஃபேமிலியோட மெம்பர்ஸ்.
ஹாலஜன் ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா அதுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ஹைலி ரியாக்டிவ். இதுல யார் யார் இருக்காங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளூரின், அசிட்டேன் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல குளோரின் ஆட்டம்ஸ் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ் எஸ்பெஷலி ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற ஓசோனை வந்து டெப்ளீட் பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப அதிகம். இந்த ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே உடனே மற்ற மாலிகூல்ஸோட சேர்ந்து காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அது குளோரின் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ் ஓசோனோட சேர்ந்து 2 ஓசோன் மாலிகூல், அதாவது 2 O3 மாலிகூல 3 O2 அதாவது ஆக்சிஜன் மாலிகூல மாத்திடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த குளோரின் ஆட்டம்ஸ் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ் தே ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் யாருன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீடா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அந்த ப்ராசஸ்ல அவங்க கன்சியூம் ஆக மாட்டாங்க. ஸோ ஓசோன் மாலிகுல ஆக்சிஜனா மாத்துறதுக்கு குளோரின் அண்ட் புரோமின் அந்த ரியாக்ஷன்ஸை ஸ்பீடா பண்ணுவாங்க. ஆனா குளோரின் ஆட்டமும் புரோமின் ஆட்டமும் இதுல கன்சியூம் ஆக மாட்டாங்க. மறுபடியும் குளோரின் ஆட்டமும் புரோமின் ஆட்டமும் தனியா வந்துடும் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ தே ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். இப்போ இன்னொன்னு ஓசோன் டெப்ளீட் பண்றதுக்கான சப்ஸ்டன்சஸ்ல 2 முக்கியத்துவமா இருக்கணும். ஒன்னு எத்தனை வருஷங்கள் அவங்க வந்து அட்மாஸ்பியர்ல இருக்க முடியும், இன்னொன்னு அதோட ஓசோன் டெப்ளீட் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல். அப்படி பார்த்தோம்னா குளோரின் ஆட்டம்ஸ் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஒரு அட்மாஸ்பியர்ல மினிமம் 1 to 100 years அளவுக்கு இருப்பாங்க. இன்னொன்னு அதோட பொட்டென்ஷியல் பார்த்தோம்னா ஒரு குளோரின் ஆட்டம் 1,00,000 ஓசோன் மாலிகூல்ஸ் ஆகுது டெப்ளீட் பண்ணுவாங்க. புரோமினோட பொட்டென்ஷியல் இதை விட அதிகம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர்ல இருந்து அவங்க வெளியேறதுக்கு முன்னாடி ஒரு குளோரின் ஆட்டமோ ஒரு புரோமின் ஆட்டமோ லட்சக்கணக்கான ஓசோன் மாலிகூல்ஸை வந்து டெப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று இந்த டெப்ளீட் பண்றதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு இவங்களுக்கு குளோரினுக்கும் புரோமினுக்கும் விசிபிள் லைட் இருந்தால் மட்டும் போதும். அதாவது சன்லைட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல ரொம்ப ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்கு. அதுல விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம், அந்த விசிபிள் லைட் இருந்தாலே குளோரின் ஆட்டம்ஸ் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ் ஹைலி ரியாக்டிவ் ஆயிட்டு ஓசோனை டெப்ளீட் பண்ணும். ஆனா ஓசோன் ப்ரொடக்ஷனுக்கு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் தேவைப்படும். ஓசோன் ப்ரொடக்ஷனுக்கு சன்லைட்ல இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருந்தால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் நடக்கும், டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஆனா குளோரின் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ்க்கு ஜஸ்ட் விசிபிள் லைட் இருந்தாலே they will start destroying the ozone. இப்போ இந்த குளோரின் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ்கோட சோர்சஸ் என்ன? அதெல்லாமே வந்து ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் காமனா சொல்றோம். இப்போ குளோரினோட சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ்ல குளோரின் அண்ட் கார்பன் குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. இது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ், ஏசி, ஸ்ப்ரே கேன்ஸ், ஃபோமிங் ப்ளோயிங் ஏஜென்ட்ஸ், இண்டஸ்ட்ரியில் ரெகுலராக யூஸ் பண்ற சால்வென்ட்ஸ், இது எல்லாமே உபயோகப்படுத்தப்படுது. நவ் புரோமின் ஆட்டம்ஸோட சோர்சஸ் என்ன பார்த்தோம்னா ஹாலான்ஸ். ஹாலான்ஸ் எதில் காமனாக யூஸ் பண்றோம்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ், லார்ஜ் கம்ப்யூட்டர்ஸ், மிலிட்ரி ஹார்ட்வேர், நம்ம கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் இன்ஜின், இதுல எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹாலான்ஸ் யூஸ் பண்றோம். இன்னொன்று மெத்தில் புரோமைட். மெத்தில் புரோமைட் அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு ஃபியூமிகன்ட். ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ் மூலமா குளோரின் ஆட்டம்ஸ் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ் அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆயிட்டு அண்ட் தே ரீச் த ஸ்ட்ராட்டோஸ்பியர். இன்னொன்று குளோபல் ஏர் சர்க்குலேஷன். குளோபல் ஓஷனிக் வாட்டர் சர்க்குலேஷன்ல என்ன ஆகும்? ட்ராபிக்கல் ஏரியாஸ்ல இருக்கிற சீஸ்ல வார்ம் வாட்டர் அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகி போலார் ரீஜன்ஸ்க்கு போகும். போலார் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்ட் வாட்டர் மூவ் ஆகி அது அப்படியே ட்ராபிக்கல் சீஸ்க்கு வரும். ஸோ இதன் மூலமா ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் சைக்கிளா சுழற்சி ஆயிட்டு டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும். இன்னொன்று குளோபல் ஏர் சர்க்குலேஷன். ஸோ ஏர் சர்க்குலேஷன்ல பார்த்தோம்னா 2 இருக்கு. ஒன்று கன்வெக்ஷன் ப்ராசஸ், அதாவது வெர்டிக்கலா ஏர் மேல மூவ் ஆகுறது. ஸோ ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஏரியாஸ்ல இருக்கிற ஏர் எல்லாமே மேல ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ட்ரோபோஸ்பியர்ல மேல போகும். அதுக்கப்புறமா they will start diverging. ஸோ டைவர்ஜன் மூலமா மறுபடியும் போலார் ஏரியாஸ்க்கு போய் சென்றடையும். இன்னொன்று ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஏர். ஸோ ஏர் ஹாரிசான்டல் மூவ்மெண்ட்டுக்கு பேரு தான் விண்ட், அதாவது காற்று. இப்போ ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் மூலமா ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ல இருந்து இருக்கிற வார்ம் ஏர் எல்லாமே அப்படியே மூவ் ஆயிட்டு போலார் ரீஜன்ஸ்க்கு போகும். அதே மாதிரி போலார் ரீஜன்ஸ்ல இருக்கிற கோல்ட் ஏர் ஸ்லோலி வில் மூவ் டுவர்ட்ஸ் தி ட்ராபிக்ஸ். ஸோ இதன் மூலமா டெம்பரேச்சர் எப்பவுமே கான்ஸ்டன்டா பூமி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த சுழற்சி மூலமா நடக்கும் பொழுது இந்த ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அட்மாஸ்பியர்ல யூனிஃபார்மா த்ரூ அவுட் த குளோப் வில் ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங். வின்டர் சீசன்ல அண்டார்டிகா அதாவது போலார் ரீஜனுக்கு மேல பார்த்தோம்னா 3 months கம்ப்ளீட் டார்க்னஸ், அங்க சன்லைட்டே இருக்காது. ஸோ அப்போ இந்த ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அங்க ரீச் ஆகும் பொழுது
ஸ்பெசிஃபிக்கான அந்த வெதர் கண்டிஷன்ஸ்ல போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும் அண்டார்டிகாக்கு மேல இந்த வின்டர் சீசன்ல. அப்போ இந்த ஓசோன் டிப்ளிங் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அந்த கிளவுட்ஸ்ல ட்ராப் ஆயிருக்கும். ஏன்னா வெதர் இஸ் சோ கோல்ட், ஸோ இந்த எல்லாமே அங்க போய் ட்ராப் ஆயிடும். அந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் வந்து ஒரு ரிசர்வாயரா ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அங்க போயிட்டு கலெக்ட் ஆகிட்டு ட்ராப் ஆகிருக்கும். சன்லைட் இல்லாததுனால குளோரின் ஆட்டம்ஸ் அண்ட் புரோமின் ஆட்டம்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவா இருக்கும். இப்போ வின்டர் முடிஞ்சு லேட் வின்டர், அதாவது ஏர்லி ஸ்ப்ரிங், அப்போ சன்லைட் வர ஆரம்பிக்கும் போலார் ரீஜன்ஸுக்கு அண்டார்டிகாக்கு மேல. அந்த சன்லைட்டோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ஆங்கிள் தான். ஸோ ரொம்ப இன்டென்ஸா இருக்காது. இந்த லோ ஆங்கிள் சன்லைட்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் வந்து வார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் இந்த ட்ராப் ஆன குளோரின் ஆட்டம்ஸ் புரோமின் ஆட்டம்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இவங்க ஓசோன் டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா குளோரினுக்கும் புரோமினுக்கும் வெறும் விசிபிள் லைட் இருந்தாலே போதும், அந்த எனர்ஜிலேயே they'll become active. ஆனா ஓசோன் ப்ரொடக்ஷனுக்கு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் தேவைப்படும். அப்போ குளோரின் புரோமின் ஆட்டம்ஸ் ஓசோனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கும். அதோட ப்ரொடக்ஷன் வந்து ஈக்குவலண்டா இருக்காது. ஏன்னா இன்னும் ஃபுல் இன்டென்ஸ் சன்லைட் வரல. யூவி ரேடியேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஓசோன் ப்ரொடக்ஷன் பி ரேடியேஷன் சன்லைட்ல இருந்து பூமிக்கு அதிக அளவுல வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தோல் நோய்கள், கண் நோய்கள், இம்யூன் சிஸ்டம் டிப்ரெஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் பல வரும் பார்த்தோம். குளோபல் வார்மிங்க்கும் இதுக்கும் அதனால சம்பந்தம் கிடையாது. குளோபல் வார்மிங்னா என்ன? அதுக்கு முன்னாடி பூமி எப்படி அதோட ஓவரால் ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூமிக்கு சன்லைட் வரும்போது ஷார்ட்டர் வேவ் லென்த்ல தான் வரும் அந்த எனர்ஜி. ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த்ல வரும்பொழுது நம்ம பார்த்தோம்னா சில அமௌண்ட் ஆஃப் சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ்ல இருந்தே மறுபடியும் ஸ்பேஸுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சில இது பூமிக்கு வந்து அப்படியே ரேடியேட் ஆயிடும் பின்னாடி மறுபடியும் ஸ்பேஸுக்கு. சில இது நம்ம அட்மாஸ்பியர் லேயர் லாங் டிஸ்டன்ஸ்ல சன்லைட் டிராவல் பண்ணிட்டு வரும்பொழுதே ஸ்கேட்டர் ஆயிடும். ஸோ சன்னோட ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து பார்த்தோம்னா அட்மாஸ்பியருக்குள்ள ஏர் ஆர் கேஸஸை வந்து ஹீட் பண்றதுன்னா ரொம்ப கிடையாது. இப்போ சன்லைட் நம்ம கிரவுண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறமா ராக்ஸ், வாட்டர், சாயில் இதெல்லாமே சன்லைட் அப்சர்வ் பண்ணி மறுபடியும் அந்த ஹீட்டை வந்து ஸ்பேஸுக்கு ரேடியேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அப்சர்வ் பண்ணி திரும்ப அனுப்புற இந்த ரேடியேஷன் லாங்கர் வேவ் லென்த்ல இருக்கும், அதாவது இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தட் இஸ் அ லாங்கர் வேவ் லென்த்தா நம்ம திரும்பி அனுப்பப்படுற ரேடியேட்டட் லைட் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற கேசஸ் வந்து ஹீட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பூமியில அட்மாஸ்பியர்ல எவ்வளவு இருக்குன்னா 0.04%. நம்ம வந்து அட்மாஸ்பியரோட காம்போசிஷன் எடுத்தோம்னா 78% நைட்ரோஜன், 21% ஆக்சிஜன், 0.9% ஆர்கான், வித் 0.1% தான் எல்லா கேசஸுமே வரும். அதுல கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து பார்த்தோம்னா 0.04%. இது இயற்கையாகவே நம்ம அட்மாஸ்பியரோட மாறுதல்ல பேலன்ஸ் ஆகப்பட்ட ஒரு ப்ரொபோர்ஷன். இந்த 0.04% இருந்தாலுமே கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அட்மாஸ்பியர்ல. ஏன்னா இந்த திரும்ப அனுப்பப்படுற அந்த லாங்கர் வேவ் லென்த் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி மறுபடியும் அந்த ஹீட்டை வந்து பூமிக்கு அனுப்பும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா பூமியை சுத்தி ஒரு போர்வை மாதிரி, ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருந்து அனுப்பப்படுற அந்த சூரிய வெளிச்சத்தை இந்த ஹீட் அப்சார்ப் பண்ணி மறுபடியும் பூமிக்கு அனுப்பும், மறுபடியும் ரேடியேட் ஆகிட்டு மறுபடியும் பூமிக்கு அனுப்பும். ஸோ இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா பூமியோட வெப்பநிலை வார்மா இருக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்னா என்ன சன்லைட் நம்ம பூமிக்கு வந்ததோ அது அப்படியே வந்து திரும்ப ஸ்பேஸுக்கு அனுப்பப்படும். ஆனா இதனால என்ன ஆகும்னா பூமி எப்பவுமே பயங்கர கோல்டா இருக்கும், எந்த உயிரினமே வாழ முடியாது. நம்ம எல்லா உயிரினமே வாழ்றதுக்கு கொஞ்சமாவது ஹீட் அதாவது வார்ம்த்னஸ் வேணும். அந்த வார்ம்த்னஸை கொடுக்கறது யாருன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரி கிரீன் ஹவுஸ் கேசஸ். அவங்க திரும்ப அனுப்பப்படுற லைட்ல இருந்து கொஞ்சமா ஹீட் அப்சர்வ் பண்ணி மறுபடியும் திரும்ப பூமிக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஒரு இன்சுலேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சரை வந்து வார்மா வச்சிருக்கோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓசோன் டெப்ளீஷன் சப்ஸ்டன்சஸ் நம்ம பார்த்தோம். அந்த ஓசோன் டெப்ளீஷன் சப்ஸ்டன்சஸுமே பல சப்ஸ்டன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸா பிஹேவ் பண்றாங்க. அதுல இப்போ சப்ஸ்டிடியூட் வேற நம்ம வந்து மான்ட்ரியல் புரோட்டோகால் மூலமா அதெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு அதுக்கு சப்ஸ்டிடியூட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சப்ஸ்டிடியூட்ஸ்ல மெயினா என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஃப்ளூரினேட்டட் கேசஸ். இதுக்கு முன்னாடி குளோரின் அண்ட் புரோமின் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு இப்போ ஃப்ளூரினேட்டட் கேசஸை வந்து சப்ஸ்டிடியூட்ஸா யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஃப்ளூரினேட்டட் கேசஸ்ல என்ன இஷ்யூன்னு பார்த்தோம்னா இதோட சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ HFCs, அதாவது ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ்,
பெர்ஃப்ளூரோகார்பன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெராக்சைட்ஸ், சல்ஃபர் ஃப்ளூரோபெராக்சைடு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மெயினாக ஃப்ளூரின் கேஸஸ்ல என்ன பிரச்சனைனா இவங்க கிரீன் ஹவுஸ் கேஸஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதாவது திரும்ப அனுப்பப்படுற அந்த ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணி இன்னொரு அட்மாஸ்பியரை வந்து ஹீட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மூலமா லைக் ஃபாசில் ஃபியூவல்ஸ் எமிட் பண்றோம், காருக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே யூஸ் பண்றோம், எலக்ட்ரிசிட்டி ரன் பண்றதுக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ், ரொம்ப ஃபேக்டரிஸ், அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது, அதில் யூஸ் பண்ற சம் கெமிக்கல்ஸ், இந்த ஓடிஎஸோட சப்ஸ்டிடியூட்ஸ், இது எல்லாத்துலயுமே ரிலீஸ் பண்ற சம் ஆஃப் த கேசஸ் லைக் ரொம்ப கார்பன் டை ஆக்சைடு அனுப்புறோம், கார்பன் மோனாக்சைடு அனுப்புறோம், வாட்டர் வேப்பர், இந்த மாதிரி ரொம்ப சப்ஸ்டன்சஸ் வெளியே அனுப்புறோம், காத்துல சேர்க்கிறோம். ஸோ இதுல சம் ஆஃப் த கேசஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸா வேலை செய்யுது. ஸோ அப்ப என்ன ஆகும், பூமியோட வெப்பநிலை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பூமியோட வெப்பநிலை இன்னும் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? இப்போதைக்கு என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா சயின்டிபிக் டேட்டா படி ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை விட எவ்ரி டிகேட், அதாவது எவ்ரி 10 years 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இந்த 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆனாலுமே பல மாற்றங்கள் நடக்கப்படும். ஸோ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ போலார் ஐஸ் கேப்ஸ் மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஓஷன்ஸோட வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கோஸ்டல் ஏரியாஸ் ஆல்ரெடி ஐலாண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் லோ லைங் கண்ட்ரிஸ் இருக்கோ அதெல்லாமே தண்ணியில மூழ்கி போகும். இன்னொன்று ஹீட் வேவ்ஸ், இப்போ ஆல்ரெடி ஹீட் வேவ்ஸ் இருக்கு, அந்த ஹீட் வேவ்ஸோட இன்டென்சிட்டி இன்னும் பயங்கரமா வரும். அதே மாதிரி கோல் வேவ்ஸ், போலார் ரீஜன்ல கோல் வேவ்ஸ் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வறட்சி இருக்கிற இடத்துல இன்னும் வறட்சி வரும், நல்ல மழை பெய்யுற இடத்துல இன்னும் மழை அதிகமா இருக்கும். ஏன்னா பூமி தன்னைத்தானே கூல் பண்ணிக்கணும். இருக்கிற வெப்பநிலை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கூல் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், எந்த இடத்துல நல்லா மழை பெய்யுதோ அந்த இடத்துல இன்னும் நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்கும். இதனால பல ஸ்பீஷிஸ், இம்பார்ட்டன்டான ஸ்பீஷிஸ் பிளானட்ல எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஸ்பீஷிஸ் அழிஞ்சு அதை சுத்தி இருக்கிற பழைய ஸ்பீஷிஸ், ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிளான்ஸ் அஸ் வெல் அஸ் தி அதர் ஆர்கானிசம்ஸ் வில் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி பல பாதிப்புகள் ரொம்ப இருக்கு. ஸோ இதுக்கு தனியாக கண்ட்ரோல் பண்றதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு. அதுல மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் கியோட்டோ புரோட்டோகால் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்னன்னா குளோபல் வார்மிங், அதாவது பண்ற இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாமே அதோட எமிஷன்ஸ் எப்படி குறைக்கலாம், அதுக்கு என்ன ஆல்டர்னேட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்படுகிறது. நம்மளுக்கு தெரிஞ்சதுல இது வரைக்கும் பூமியை போல இன்னொரு பூமி இருந்து அது உயிரினங்கள் இருக்கான்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்ல இந்த பிளானட் எர்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிளானட். இதுல பல கோடி உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இத்தனை கோடி உயிரினங்கள் வாழ்றதுக்கு தேவையான கன்யூசிவான ஒரு கண்டிஷன்ஸ் பூமியில பூமியோட லேயர்ஸ்ல அட்மாஸ்பியரா இருக்கட்டும், ஹைட்ரோஸ்பியரா இருக்கட்டும், நம்ம லேண்ட் லித்தோஸ்பியரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் நடந்திருக்கு. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ், எல்லா காம்பவுண்ட்ஸுமே, இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு பூமியில ரீஆர்கனைசேஷன் நடந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கான தேவையான என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம உடம்பு எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. நம்ம செல்லை நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா? ஆனா அந்த செல்லுக்குள்ள ஒரு ஆர்கனைஸ் இருந்து பிளஸ் இந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இந்த ஹை லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நடந்து, ஸ்பெஷலைசேஷன் நடந்து, அந்த கோஆபரேஷன், அந்த கோஆர்டினேஷன் ட்ரில்லியன் செல்ஸ்குள்ள நடந்து ஒரு அழகான ஒரு பாடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோமா? ஏன்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா டாப் குவாலிட்டி ஏர், டாப் குவாலிட்டி வாட்டர், டாப் குவாலிட்டி ஃபுட் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம இப்போ எல்லாத்துக்கும் மற்ற பொருட்களுக்கெல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசிக்கு எல்லாமே குவாலிட்டி பார்க்குறோம், எத்தனை இயர்ஸ் கேரண்டின்னு பார்க்குறோம். ஆனா மனுஷன் வாழக்கூடியதுக்கு மனுஷனோட பாடி வர மற்ற விலங்குகள் பாடியெல்லாம் பஞ்சபூதத்தால ஆனது. அந்த நெருப்பு அது சூரியன் கையில இருக்கு, அவர் கரெக்டா அவர் டைமுக்கு வந்துடுறாரு, அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆகாஷோட எலமெண்ட் சக்தி அது நம்ம கையில கிடையாது. ஸோ ஏர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர் இல்லாம சில நொடிகள் மட்டும்தான் வாழ முடியும். அடுத்தது தண்ணி, தண்ணி இல்லாம சில நாட்கள் மட்டும்தான் வாழ முடியும். ஃபுட் இல்லாம சில வாரங்கள் மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். ஸோ மனுஷனுக்கு தேவையான அடிப்படையான வந்து பாத்தீங்கன்னா காற்று, நீர் அண்ட் ஃபுட். ஸோ இதோட குவாலிட்டியை அப்போ நம்ம இந்த அளவுக்கு ஹை லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ காற்று மாசுபடுத்தக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்வோமா? காசு மாசுபடுத்தக்கூடிய பொருட்களை நம்ம உபயோகிப்போமா? சேம் வே நீர். ஸோ நீரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண டாப் குவாலிட்டி வேணும்னா அதை மாசுபடுத்துற மாதிரி
அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான செயல்களை செய்வோமா இல்ல அதை வந்து குறைக்கிறதுக்காக செயல்களை செய்வோமா? ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருப்போம், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு தேவையானது பண்ணுவோம், எதெல்லாம் தண்ணியில போடக்கூடாதோ அதெல்லாம் நம்ம போடுறத முன்னாடியே நிறுத்தி இருப்போம். தண்ணிக்கு அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் லேண்ட். ஸோ லேண்டோட ஃபெர்டிலிட்டி இப்போ நம்மளுக்கு தெரியும் ரொம்ப அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ப்ளஸ் டீஃபாரஸ்டேஷன்ஸ் பல ரீசன்ஸ்னால லேண்டோட குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, சாயில் எரோஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ லேண்டோட ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன ஆகணும்னா ரொம்ப ட்ரீஸை க்ரோ பண்ணணும். ஏன்னா லேண்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இலை தலைகள், கீழே விழுற ஆர்கானிக் மேட்டர் பிளஸ் அனிமல்ஸோட டங்கு, இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் லேண்டோட ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம என்னதான் வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணி இல்லை பயோ ஃபர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி போட்டாலுமே அந்த குவான்டிட்டி இஸ் நாட் எனஃப். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். இருக்கிற ஃபாரஸ்ட் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோமா இல்லை புதுசாக ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறோமா? ஸோ அந்த அளவுக்கு ஆர்கானிக் மேட்டர் வேணும்னா we have to create ஃபாரஸ்ட். அந்த அளவுக்கு மற்ற ஸ்பீஷீஸ் அனிமல்ஸ் அங்கெல்லாம் வாழணும். அப்போதான் லேண்ட் ஃபெர்டைல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதில் நம்ம க்ரோ பண்ணுற ஃபுட்டோட நியூட்ரியன்ஸ் கண்டென்ட்டும் ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம கதை கேட்டிருக்கோம். அந்த காலத்தில் ஒரு பல்லாண்டு ஆயிரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துருக்கிற மக்கள் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டாலே ஒரு வாரத்துக்கு நெக்ஸ்ட் எதுவுமே சாப்பிட தேவையில்லை. ஏன்னா அந்த லேண்ட் அந்த அளவுக்கு ஃபர்டைலாக இருந்திருக்கு. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ஜஸ்ட் ஒரு பழத்தில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஒரு பழம் சாப்பிட்டாலே ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேணான்ற அளவுக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம 4 to 5 times சாப்பிட்டுட்டு இருக்கோம். 4 to 5 times சாப்பிட்டாலுமே நியூட்ரியன்ஸ் போதில், so many deficiency diseases, ஹெல்த் வந்து குவாலிட்டியாக இருக்கானே இல்லை. ஏன்னா லேண்டில் சத்து இல்லை. அப்போ எப்படி ஃபுட்டில் சத்து இருக்கும்? 3.2 million இயர்ஸ்க்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகிருக்காங்க. ஸோ அப்பத்துல இருந்து ஒரு லாஸ்ட் 50 years 60 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கோடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க பல செயல்களை செஞ்சுருக்காங்க. ஆனால் அது எதுவுமே இந்த அளவுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஏர் வாட்டர் லேண்டை வந்து மாசுபடுத்தினது கிடையாது. நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 50 to 60 இயர்ஸில் ரிகவரி ஆகிறதுக்கு 100 வருஷங்கள் 200 வருஷங்கள் அளவுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு மாசுபடுத்த வச்சிருக்கோம். September 16th, 2021 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓசோன் அன்னைக்கு நம்ம ஓசோனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மான்ட்ரியல் புரோட்டோகால் சக்சஸை பற்றி பார்த்தோம். இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் சக்சஸ் ஸ்டோரியில் ஒரு விஷயம் என்ன நல்லா பார்க்கலான்னா, ஒரு விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அதுக்கான வழிமுறைகள் கண்டுபிடிச்சு கோஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரலான்னு பார்த்தோம். ஸோ பூமியில் 7 billion பாப்புலேஷன் இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரியலைஸ் பண்ணி சேர்ந்து கண்டிப்பாக ஏர் வாட்டர் லேண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ப்ரையாரிட்டி வச்சோன்னா அதுக்கான பாதைகள் உருவாகும். ஸோ லெட்ஸ் கிரியேட் த